Hi friends, AI Engineering Service Limited, Government of India Undertaking Service Limited சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் B1, அதே போல் ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் B2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா. ஓகேங்களா. அதே போல் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேலைவாய்ப்பு வந்து மெயின்டெனன்ஸ், ஓவர்ஹால், இன்ஜின், ஏர்ஃப்ரேம், அதுக்கப்புறம் B2 அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏவியானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். சரிங்களா. 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது. டைரெக்டாக வந்து இன்டர்வியூ தான். நம்ம வந்து டைரெக்டாக போகணும். ஓகேங்களா. இன்டர்வியூ மட்டும் தான் நடக்குது. ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் B1 சரிங்களா 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் B2 15 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷன், இன்டர்வியூக்கான லொக்கேஷன், டேட், டைம் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள். அதாவது சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம சென்னையில் போயிட்டு அட்டன் பண்ணணும். சென்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் எப்போ பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் 2024 சரிங்களா. 25 ஏப்ரல் 2024. இன்கேஸ் உங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் வந்து பெங்களூர் அப்படி போகணும்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் 2024. ஹைதராபாத் அப்படின்னா 2 மே 2024 சொல்லிட்டு 3 லொக்கேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கான லொக்கேஷன்ஸு. ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லொக்கேஷன்ஸ்க்கும் காமனான ஒரு டைமிங் தான். அதாவது 9 hours to 12 hours, அதாவது காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியமான விஷயம் பாருங்கள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஜென்ரலாக இருந்தால் 35 இயர்ஸு, ஓபிசி இருந்தால் 30 இயர்ஸு, எஸ்சி எஸ்டி இருந்தால் 40 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதே போல் டூரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். சரிங்களா. அதாவது 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது வந்து அகைன் ஒரு 5 இயர்ஸாக கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தோன்னா 10 இயர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதே போல் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 27,940 ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஜாயின் பண்ணுறப்போ. ஓகேங்களா. சேலரி வந்து சொல்லியிருக்காங்க 27,940. ஓகேங்களா. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்னா நம்ம ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எந்தெந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேகன்சி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கில்லு டெஸ்ட் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டு. அப்புறம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜ் வந்து நடக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து யார் குவாலிஃபை ஆகிறாங்க, அதாவது இந்த லொக்கேஷன் சொன்னாங்கல்ல, இந்த லொக்கேஷன் தான் அது வந்து இந்த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இதான் இந்த லொக்கேஷன்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு, அதாவது இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும் நடக்கும் செகண்ட் ஸ்டேஜ் வந்து. அதாவது ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் B1 B2 வேகன்சி வில் அகைன் ரெக்வயர்டு டு அட்டெண்ட் செகண்ட் ஸ்டேஜ். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும்தான் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்தில் நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து நீங்கள் எங்கே போகணுன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் மட்டும்தான் அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கான, அதாவது இன்டர்வியூக்கான ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா. அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் B1 இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ AME டிப்ளமோ சர்டிஃபிகேட் இன் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைனா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் ஃப்ரம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதே போல் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க 55% இல்லைனா ஈக்குவலண்ட்டாக மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு. ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 60%. சரிங்களா. மார்க் 60% மார்க் வச்சுருக்கணும். டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா AME டிப்ளமோவில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம். சரிங்களா. அதில் வந்து 60% மார்க் ஜென்ரல் கேட்டகரி.
எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் சரிங்களா, அதாவது மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது இந்த ஏரோநாட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் கூட எடுத்து படிச்சிருக்கலாம் சரிங்களா. அதுக்கும் அதே தான் 60% ஆஃப் மார்க் வந்து ஜென்ரல் கேட்டகரி, 55% எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அவங்க வந்து இதெல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் B1 என்ற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் ஏவியேஷன், அதாவது ஏர்போர்ட் சைடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி கேட்குறாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் மினிமம் 1 இயர் ஏவியேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பாவது முடிச்சிருக்கணும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில். மினிமம் 1 இயராவது அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் B2 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே தான். ஏஎம்இ டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமு. அதே தான் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இல்லைனா அதுக்கு ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும் சரிங்களா. இது வந்து B1க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமு, அதாவது ஏவியேஷன் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமு. B2க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே மாறுது சரிங்களா. டிபார்ட்மெண்ட்டே மாறுது. அப்படி ஜென்ரலாக நீங்கள் வந்து ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அதாவது அதில் முடிச்சிருந்தா நீங்கள் ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள் ஆவீங்க. B1க்கு எலிஜிபிள் ஆவீங்க, B2க்கு எலிஜிபிள் ஆவீங்க சரிங்களா. அதே போல் இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களும் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதை முடிச்சவங்களும் எலிஜிபிள் ஆகிறாங்க. எதுக்குன்னா B2க்கு சரிங்களா. அப்போது ஏர்க்ராஃப்ட் இன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஏஎம்இ கோர்ஸ் படித்தவங்க 2 கேட்டகரிக்குமே எலிஜிபிள் ஆகிறாங்க. அதாவது B1 கேட்டகரிக்கும் எலிஜிபிள் ஆகிறாங்க, B2 கேட்டகரிக்கும் எலிஜிபிள் ஆகிறாங்க சரிங்களா. அதே போல் இவங்களும் பார்த்தீங்கன்னா B2 கேட்டகரிக்கு 1 இயர் கம்பல்சரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஏதாவது முடிச்சிருக்கணும் 1 இயருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க சரிங்களா. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அட்லீஸ்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் 1 இயர் முடிச்சிருக்கணும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாவது 1 இயர் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிரிட்டேரியா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் கையில் எடுத்துகிட்டு போகணுன்றதை அங்கே கிளியராக சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா. இன்டர்வியூ போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும், ஆல் ஒரிஜினல்ஸ் டாக்குமெண்ட் கம்பல்சரி இருக்கணும். அப்புறம் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் கவர்மெண்ட் ஐடி கார்டு ப்ளஸ் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இருக்குது. அதாவது எதுக்குன்னா ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக் கேட்டகரி இவங்களுக்குலாம் ஓபிசி கேண்டிடேட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. 1000 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. மற்றவங்களுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சரிங்களா. அவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக் கேட்டகரி ஓபிசிக்கெலாம் 1000, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் 500ன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதே தான் வாக்கின் இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 25 ஏப்ரல், பெங்களூரில் 29 ஏப்ரல், ஹைதராபாத்தில் 2 மே 2024. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இங்கே என்னென்னா அந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்க, எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போகணும். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிஎம் இன்ஜினியரிங் ஆஃபீஸ் AIESL நியூ இன்டகிரேட்டட் சர்வீஸ் காம்ப்ளெக்ஸ் மீனம்பாக்கம் சென்னை சரிங்களா. அங்கே வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெங்களூரு ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த லொக்கேஷன்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுதான் சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஹைதராபாத்தில் மட்டும்தான் நடக்கும். அதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் இதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா எனி ஸ்டேஷன் இன் சவுதர்ன் ரீஜன் சரிங்களா. சவுதர்ன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எங்கே வேணாலும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் ஏவியேஷன் சவுதர்ன் ரீஜனில் எனி ஸ்டேஷனில் வேணாலும் போஸ்ட் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. வேகன்சி வந்து கொடுப்பாங்க, ஜாப் கொடுப்பாங்க, அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இங்க பாருங்க, வேற என்ன சொல்றாங்கன்னா, டஸ் நாட் அதாவது செலக்ஷன் டஸ் நாட் கேரண்டி ஃபார் த கேண்டிடேட் வில் பி அப்பாயின்ட்மெண்ட் ஓகேங்களா? அதே போல நாங்க வந்து நீங்க அப்ளை பண்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் வந்து கேரண்டி சொல்ல முடியாது. எல்லாமே அந்த டெசிஷன் பேஸ் பண்ணி இந்த 2 ஸ்டேஜ் சொன்னாங்க பார்த்தீங்களா? டெக்னிக்கல், இன்டர்வியூ அத பேஸ் பண்ணி தான் முடிவு செய்யப்படும். அதே போல பெர்மனன்ட்ன்றத நாங்க வந்து கேரண்டி சொல்ல முடியாது அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சரிங்களா? 5 இயர்ஸ் டெர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ். எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வேணா அடிஷனலா குடுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, இங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பிஎஃப் அதுக்கப்புறம் மத்த அடிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கம்பெனி பாலிசி படி குடுக்கப்படும் அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சப்போஸ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் மேக் தேர் ஓன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹவுசிங், அக்காமடேஷன் அட் த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். உங்களுக்கு எங்க வந்து போஸ்டிங் தராங்களோ, அங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத அங்க தெளிவா சொல்றாங்க. ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வேற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் இல்ல. நீங்க என்ன பண்ணணும், இந்த இன்டர்வியூக்கு போறப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இத நீங்க என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி இத ஃபில் பண்ணிடணும். அப்புறம் உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, இந்த ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட்டுக்கு ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டாக்குமெண்ட்லாம் ஜெராக்ஸும் போட்டுட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் அது வாங்கிட்டு, இத கூட என்க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், இன்டர்வியூக்கு அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து போஸ்ட் அனுப்பணும். நீங்க வந்து ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு. ஓகேங்களா? அத அனுப்பிட்டு, அந்த டிடி சார்ஜ் இருக்கு பாருங்க. அதாவது ₹1000 அத வந்து டிடி எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க என்ன பண்ணணும், இத வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் அட்ரஸ் என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க நீங்க வந்து இன்டர்வியூ போயிட்டு அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணா, அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா, செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து அ இன்வைட் பண்ண சொல்லுவாங்க உங்கள்ட்ட வந்து. அதாவது ஹைதராபாத்துக்கு போற மாரி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா? சரிங்களா? அங்க கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல, அதையும் இங்க ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூக்கு வந்து போறப்போ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணுன்றத கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது போஸ்ட் மூலியமா போடணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து டிடி வந்து அ அட்டாச் பண்ணிக்கணும். நீங்க அந்த டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துக்கணும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னவோ ₹1000 எந்த கேட்டகரியில வரீங்களோ ₹1000 இல்ல 500 பார்த்து டிடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 அப்புறம் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், 10th, 12th மார்க் ஷீட், அப்புறம் ஐடிஐல டிப்ளமோ, டிகிரி சர்டிஃபிகேட் அந்த மாரி அந்த மார்க் ஷீட், அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த குடுத்துருக்கிற ஃபார்மேட்டுக்கு சரிங்களா? அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தா டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். இத வந்து கிளியரா நீங்க என்ன பண்ணணும், வச்சிருக்கணும். சரிங்களா? அதே போல அது ஒரிஜினலும் இருக்கணும். ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டஸ்டடும் வாங்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது டைம் இன்டர்வியூக்கு போறப்ப கண்டிப்பா எடுத்துட்டு போணும் அப்படின்ட்டு கிளியரா சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்னென்ன இங்க தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷன கரெக்ட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து, கரெக்ட்டா ஃபில் பண்ணி, உங்க சர்டிஃபிகேட்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி, இது கூட என்க்ளோஸ் பண்ணிட்டு, அவங்க குடுத்துருக்க வென்யூ இத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த வென்யூ தான் முக்கியமே. இந்த இருக்கு பாருங்க. தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா, சென்னை 25 ஏப்ரல் சரிங்களா? 2024 இந்த ஆஃபீஸ்க்கு, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க இன்டர்வியூக்கு போணும். சரிங்களா? ஃபர்தரா அவங்க வந்து டெக்னிக்கல் அசஸ்மென்ட் வச்சு முடிவு பண்ணுவாங்க. உங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஹைதராபாத் மட்டும் தான். அங்க வந்து உங்கள இன்வைட் பண்ணுவாங்க. சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜ்க்கு. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா உங்களுக்கு வந்து ஆர்டர் குடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டில வரீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து வில்லிங்கா இருந்துச்சுன்னா, அந்த ஜாப்க்கு அ அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.